இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 25வது வசனம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறார். இந்த வசனத்தின் 2வது பகுதியின்படி எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது மாத்திரமே நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கர்த்தர் மிகவும் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் யோசனையில் பெரியவராயிருக்கிறார். ஆதார வசனம் எரேமியா 32வது அதிகாரம் 19வது வசனம். யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனு புத்திரருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். இந்த வசனத்தின் 2வது பகுதி அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி. அதாவது பிரியமானவர்களே, மனுஷன் செய்கிற கிரியைகள், அதாவது செயல்கள், அதற்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு அளிக்கிறார். நாம் எந்த வழியில் நடக்கிறோம் என்பதை அவர் பகுத்து ஆராய்ந்து அந்த வழிக்கு தக்க பலனை நமக்கு கட்டளையிடுகிறார். கடைசி பகுதியை பாருங்க. உம்முடைய கண்கள் மனு புத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது என்று. ஹல்லேலூயா. அப்போ நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க புதிதாக ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இல்லைனா நீங்க பாரம்பரிய கிறிஸ்தவர்களா இருக்கலாம், நீங்க யாரா இருந்தாலும் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வழிகளை அறிந்து ஆராய்ந்திருக்கிறார். உங்கள் வழிகளின் மேல் அவர் நோக்கமாயிருக்கிறார். வேதத்தில் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தின்படியே நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிற தேவன் நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகள் செயலுக்கு தக்க பலனை நமக்கு கட்டளையிடுகிறார். நீங்க நன்மை செய்தால் நன்மை அடைவீர்கள், நீங்கள் தீமை செய்தால் கர்த்தர் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் கர்த்தரிடத்தில் இருந்து கோபத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் கிரியைகளிலும் நாம் ஜாக்கிரதையுடையவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 1 யோவான் 3வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சில சூழ்நிலைகள்ல நீங்க தவறி விழுந்து போகும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வருத்தப்படுவீங்க, குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருக்கும். மீண்டும் எப்படி எழும்புவோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க? எழும்பி விடுவாங்க. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மீண்டும் எழும்புவான் என்று. நீங்க நினைக்கிற மாதிரி 7ன்றது நம்ம உலகத்துல சொல்ற அந்த வெறும் 7 நாட்களை குறிக்காது. பரலோக கேலண்டர்ல அது வித்தியாசமானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க விழுந்து போனது பிரச்சனை இல்ல, நீங்க விழுந்து போய் அப்படியே இருக்கிறது தான் பிரச்சனை. நீங்க விழுந்தாலும் உடனடியாக எழும்பி விடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். மீண்டும் விழுந்து போகாதபடிக்கு தீங்கான அந்த பாதையை விட்டு விலகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பாவ வழியில் சென்ற ஒரு மனிதன் மனம் திரும்பி மீண்டும் கர்த்தரிடத்தில் வந்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பழைய பாவம் அவனை மீண்டும் மீண்டும் அவனை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். அவனுடைய இருதயமே அவனை குற்றவாளிகளாக தீர்க்கிறது. ஆகவே கர்த்தராகிய தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் ஒருவரையும் குற்றப்படுத்துகிறவர் அல்ல. அவர் எல்லாரையும் ஒரே விதமாக நேசிக்கிறார். என்னை எவ்வளவாக நேசிக்கிறாரோ அதே சதவீதம் உங்களையும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லவே இல்லை. அவர் நீதி உள்ளவர், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா.
எப்படி ஆதாமை உருவாக்கினாரோ இன்றைக்கு நம்மையும் அவர் உருவாக்கினார். எப்படி ஆதாமை நேசித்தாரோ நம்மையும் அவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க முதலாவது உங்க இருதயத்தில் இருக்கிற குற்ற உணர்ச்சிகளை எடுத்து போட வேண்டும். கர்த்தர் உங்கள் இருதயத்திலும் பெரியவராய் இருந்து அதை அறிந்து அதை மன்னித்து மீண்டும் உங்களை சேர்த்துக் கொள்வார். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமே பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது. ஹல்லேலூயா. தொலைந்து போன ஒரு ஆட்டிற்காக கர்த்தர் 99 ஆட்டை விட்டு அதை தேடி சென்றார். அது மாத்திரமல்ல, அந்த ஆட்டை தேடி தேடி அலைந்து அதை கண்டடைந்து அதை தோளின் மீது வைத்து சந்தோஷத்தோடு கடந்து வருவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க யாராவது இந்த குற்ற உணர்ச்சி என்கிற பழைய பாவத்துல சிக்கி கொண்டிருக்கிறீங்கன்னா அதை இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய சமூகத்துல அறிக்கை செய்து விட்டு விடுங்க. கர்த்தர் உங்களை மன்னித்து விட்டார். உங்களை நீதிமானாக பரிசுத்தவானாக மாற்றி விட்டார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைவான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று. பிரியமானவர்களே, முதலாவது நீங்க அறிக்கையிட வேண்டும். இரண்டாவது நீங்கள் அதை விட்டு விட வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது நீங்க விசுவாசத்தோட அறிக்கை செய்யணும். இரண்டாவது நீங்க கிரியை செய்யணும். அதாவது நீங்க செயல்படணும். நீங்க அறிக்கை செய்து மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீங்கன்னா அந்த பாவம் ஒரு நாளும் மன்னிக்கப்படாது. அது உங்களுடைய நியாய தீர்ப்பு நாள்ல வந்து நிற்கும். பிரியமானவர்களே, அவன் தன் தன் கிரியைகளுக்கு தக்க பலனை அடைகிறான் என்று முன்புள்ள வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொண்டோம். ஆகவே நீங்க என்ன செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அதை அப்பொழுதே விட்டுவிட வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது மாத்திரமே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். வேதத்தில் 3 விதமாக கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, உங்களுக்குள்ளே இருப்பவர் பெரியவர். ஆதார வசனம் 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம், பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகம் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவனிலும் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் உண்டாயிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆகவே அவருடைய புத்திரராய் இருக்கிற நீங்களும் நானும் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம், ஜெயம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். ஜெயித்தீர்கள் என்று இதுல நம்ம பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில நீங்க முற்றும் ஜெயம் பெற்றவர்களாகவே இருக்கிறீர்கள். நீங்க இப்பொழுது சந்திக்கிற எல்லா விதமான தோல்வி, நெருக்கம், பாடு, கண்ணீர், கவலை இதெல்லாமே நம்ம ஜெயம் பெற்றவர்கள் என்று உணர்ந்து கொள்ளாதபடிக்கு இருக்கிறதுனால் மாத்திரமே. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கும் போது, விசுவாசித்து கர்த்தருடைய சமூகத்துல ஆசீர்வாதத்தை கேட்டு சுதந்திரித்து கொள்ளும் பொழுது, அது மாத்திரமல்ல, அற்புதத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கை இப்பொழுது இருக்கிறதை போல இருக்காது. அது வேறு விதமாக இருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாகவே இருப்பீர்கள். உபாகமம் 7வது அதிகாரம் 21வது வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் என்று. வாக்கு கடங்கா பெருமூச்சோடு பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதித்து நம்மை வழிநடத்தி செல்லுகிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் பரிசுத்த தேவன். ஹல்லேலூயா. ரொம்ப சென்சிட்டிவான காட். நீங்க என்ன பண்ணணும்? அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். பொய் பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, முறுமுறுக்க கூடாது, யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. நீங்க நன்மை செய்கிறவர்களாய், நீதியின் பாதையில் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வழியை நல்வழிப்படுத்தி சீர்படுத்தி உங்களை ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக அவர் வழிநடத்தி செல்வார். அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விலையேற பெற்ற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள், சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா.
வேதம் இப்படியாக சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ஜீவ கிரீடம் பெறுகிறான் என்று. ஹல்லேலூயா. அவன் மாத்திரமே இளைப்பாறுதல் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்றோம். நம்ம சர்ச்சுக்கு போறோம், சண்டே ஆனா நம்ம கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செய்யறோம், நம்ம காணிக்கைகளை கொடுக்கிறோம், தசம பாகங்களை கொடுக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு குற்றத்தின் நிமித்தமாக நம்ம விழுந்து போய்விடக்கூடாது. முடிவு பரியந்தம் நம்ம நிலைத்து நிற்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற குறை சின்னதா இருந்தாலும் இனி வர நாட்கள்ல அதுவே பெரிதாக மாறிவிடும். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் ஆபத்தான சூழ்நிலைகளை கொண்டு வருவதற்கு நேரிடும். பிரியமானவர்களே, நீங்க எதை செய்தாலும் ஆராய்ந்து யோசித்து பெரியவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான கர்த்தர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் பொழுது மாத்திரமே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் அசைவாடுவார். சாத்தான் பயப்படுகிற ஒரே காரியம் உங்களுக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்தம். ஆகவே ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் தேவனை நீங்கள் தொழுது கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் வருகிறதா, பிரச்சனைகள் வருகிறதா, அதற்கு ஒரு நிரந்தர முடிவை நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் முதலாவது ஜெபிக்க வேண்டும், கர்த்தர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதத்தை காண கிருபை செய்வார். இரண்டாவது, உங்கள் நடுவே இருப்பவர் பெரியவர். ஆதார வசனம் ஏசாயா 12வது அதிகாரம் 6வது வசனம். சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்தில் சத்தமிட்டு கம்பீரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இதை தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்கள் நடுவில் பெரியவராக இருக்கிறார். அவர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறார். அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு பொழுதும் என்னை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவதற்கு ஒரே தகுதி நம்ம விசுவாசம் வைக்க வேண்டும். யார் மீது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது. அவர் எனக்காக இவ்வுலகத்தில் வந்தார், என்னுடைய பாவத்திற்காக அவர் தன்னுடைய ஜீவனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த ரட்சிப்பின் பலனாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நித்திய ஜீவனுக்கு அழைக்கவே வந்தார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுப்பதற்கான காரணம் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அவர் உங்களுக்கு போதித்து உங்களை வழிநடத்துவதற்கு. ஹல்லேலூயா. பாதை தெரியலன்னா நம்ம எப்படி போவோம்? குருடர்களால கரெக்டா நடக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவங்களால ஒரு ரோட கிராஸ் பண்ண முடியாது. ஒரு ஸ்டிக்கு வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க நடக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டு நடப்பாங்க. இன்றைக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையும் ஒரு குருடனை போல இருந்துவிடும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு 2 தகுதி இருக்கிறது. முதலாவது, நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்களோ, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் நடக்க வேண்டிய வழியை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வழிநடத்தி சென்று உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. சகரியா 2வது அதிகாரம் 5 முதல் 10வது வசனம். நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முன்பு சொன்னதுதான் பரிசுத்தமா இருக்கணும். அப்போ கர்த்தராகிய தேவன் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்குள்ளே இருப்பவர் பெரியவராயிருக்கிறார். உங்கள் நடுவே அவர் அசைவாடுகிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் கூடவே அவர் இருப்பார். ஆகவே நீங்க யாருமே தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஒரு மனதா இணைந்து விசுவாசத்தோடு நம்மோடு இருக்கக்கூடிய இம்மானுவேலை போற்றி துதித்து நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் குறைகள் இன்றும் காணப்படுகிறது ஆண்டவரே, தயவாய் மன்னிங்கப்பா. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டுமாப்பா. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உம்முடைய சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்து ஆண்டவரே நீர் காட்டுகிற வழியில் நடக்க, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. எல்லா நாமத்திலும் மேலானவர் அப்பா. நீர் சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஒன்றுமில்லாத இடத்தில் ஒன்றை உருவாக்குகிற தேவன் அப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர்கள், கசப்புகள், வைராக்கியங்களை மாற்றி அப்பா, பிள்ளைகளுடைய துக்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான சந்தோஷத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் தகப்பனே. உம்மையே நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களிலும் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. விசுவாசித்தவளை பாக்கியவதி என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உண்மையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். உடைய நாம மகிமைக்கென்று அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் அப்பா நீர் எங்களுக்கு செய்ய கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்மிடத்தில் ஆண்டவர் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. அப்பா, நான் என்ற அகந்தை எங்களுக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது தகப்பனே. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, நீதியோடும் உண்மையோடும் வாழ இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. இவர்களை மாத்திரமல்ல, இவர்கள் குடும்பங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. பிள்ளைகளுடைய கூடாரத்தில் ஆண்டவரை சமாதானத்தை நிலைத்து நிற்க பண்ணுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தினால் மாற்றுங்க. குழந்தைகளுக்காக செபிக்கிறேன். குழந்தைகள் கத்தரால் வருகிற சுதந்திரம் தகப்பனே. பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எந்த தீங்கும் அப்பா, தவறான ஃப்ரெண்ட்ஷிப் உடைய பிள்ளைகளுக்கு இராதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் அப்பா பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொள்ள பெற்றோருக்கு நல்ல ஒலிவாய் மர கன்றாக பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, பாக்கியவதி என்று அழைக்கத்தக்க பாக்கியவான நம்முடைய பிள்ளைகளை மாற்றி ஆண்டவரே பெற்றோருடைய வாழ்க்கையில மன மகிழ்ச்சியை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகளை குறித்து அதிக வேதனையோடு இருக்கிற அப்பா தாய் தகப்பனுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரம தேவன் தகப்பனே, பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி நீர் பிள்ளைகளை வழிநடத்தி காத்து அப்பா நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா தீங்குக்கும் விலக்கி உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு ஆத்துமா கூட அப்பா கெட்டு போக கூடாது தகப்பனே. ஒரு ஆத்துமா கெட்டு போவதும் உடைய சித்தம் அல்ல தகப்பனே. அப்பா, உடைய சமூகத்தில் ஆண்டவரே புதுபலன் பெற்ற பிள்ளைகளாக, புது சிருஷ்டியாக, கிறிஸ்துவுக்குள் பயந்திருக்க இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, பெற்றோருக்கு ஆண்டவரே பிள்ளைகளை வளர்த்தெடுக்க நல்ல ஞானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனியை கத்தர் ஆசீர்வதித்து பிள்ளைகள் தலையை இயேசுவின் நாமத்தினால் அப்பா உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிந்தை அவமானங்களை மாற்றுங்கப்பா. காத்திருக்கிறது மனதை இழைக்கப்படும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஜீவ விருட்சமாகிய நன்மையை பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. அற்புதத்தை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிற அதற்காக நன்றி அப்பா. இன்னும் ஆண்டவரே வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில நல்ல வேலையை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க. இருதய சோர்வுகளை மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தை அப்பா நடத்துகிற தேவைகளை கத்தர் சந்திங்க தகப்பனே. அப்பா, நீர் எல்லாவற்றையும் அறிந்து ஆராய்ந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எண்ணி முடியாத அதிசயமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. உமக்கு மறைவாக எங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஏற்ற வேலையில ஒரு நல்ல வேலை உடைய பிள்ளைகள் கட்டளையிடுங்க. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் பிசினஸ் ஓனாக செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அப்பா மீதம் எடுக்கத்தக்க ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால் அப்பா சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. அது மாத்திரமல்ல தகப்பனே, நீர் பெரியவராய் இருக்கிறது போல தகப்பனே உடைய பிள்ளைகளாகிய நாங்களும் அப்பா முற்றும் ஜெயம் பெற்றவர்களாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா பொல்லாங்குக்கும் தீங்குக்கும் எங்களை விலக்கி நீர் இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. வியாதியோடு ஆண்டவரே அப்பா சரீர சுகவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா பலனை கட்டளையிடுங்க. பரம தேவன் ஆணிப்பா இந்த வல்லமையுள்ள கரத்தினால் ஒரு விடுதலையை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க அப்பா. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குவதாக. எந்தெந்த இடங்கள்ல வலிகள் வேதனைகள் இருக்கிறதோ
அனிப்பா இந்த கரத்தின் வல்லமை அப்பா பரம வைத்தியராக இன்றைக்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா உம்மால் ஆண்டவரை குணப்படுத்த முடியாத வியாதி என்று ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா இயேசுவின் நாமத்தினால் ஏற்ற வேளையில குறித்த காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் அப்பா விடுதலையை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. கடன் என்ற நிந்தையில சிக்கி தவிக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவமானங்களை கத்தர் மாற்றுங்கப்பா. எல்லா கடன்களையும் அடைத்து தீர்க்க பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அப்பா தலையை உயர்த்துங்கப்பா. கூனி குறுகி நின்ற இடத்துல ஆண்டவரே பிள்ளைகள் தலையை நீர் உயர்த்தி உடைய நாமத்தை அப்பா மகிமைப்படுத்த போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களில் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. குடும்பங்கள் இருக்கக்கூடிய எல்லா மனஸ்தாபங்களை கத்தர் மாற்றி சமாதானத்தை கட்டளையிட்டு அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையை இயேசுவின் நாமத்தினால் அப்பா கட்டி எழுப்புவீராக தகப்பனே. குடும்பமாக தகப்பனே ஜீவனுள்ள தேவனாகிய உண்மையை தொழுது கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. ஜீவ காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா இந்த உலகத்தில் வாழ்கிற சர்வ சதா நாட்களிலும் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. நீடிய ஆயுள்னாலும் நன்மையினாலும் திருப்தி ஆக்குங்க தகப்பனே. வாழ்வின் எல்லை முடிவு பந்தம் வரையிலும் இயேசு ஒருவருக்காக நிலைத்து நிற்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. கர்த்தருக்கு சித்தமான பிள்ளைகள் அப்பா ஊழிய பணியை செய்ய பிள்ளைகளுக்கு திராணியை கட்டளையிடுங்க, பலனை கட்டளையிடுங்க, சத்துவத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. நான் அல்ல இயேசுவை என்னில் வாழ்கிறார் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா நீர் பிள்ளைகளோடு வாசம் பண்ணுங்கப்பா. நீர் பிள்ளைகளோடு அசைவாடுங்க தகப்பனே. நான் உன்னோடு கூட இருந்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று உடைய வேத வசனம் சொல்லுகிறது தகப்பனே. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் நீரே இருந்து அசைவாடி அப்பா பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியில் பிள்ளைகளை நடத்தி சென்று பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை கர்த்தர் சந்திங்க. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா தங்கி தாபரிக்க கத்ததாமே கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென்றும் ஆண்டவர் எங்களுக்கு பதில் கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், எங்களை மண் என்று நினைவு கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஜப ஆவி விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்புங்கப்பா. தீர்க்க தரிசன கிருபைகளை கட்டளையிடுங்க தகப்பனே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி கர்த்தர் மிகவும் பெரியவராய் இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. God bless you.